ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். அதுவும் சிம்பிளாக சேனக்கிழங்கு புளிக்குழம்பு, அதுக்கப்புறமா பீன்ஸ் கடலைப்பருப்பு போட்டு ஒரு பொரியலும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாதம் வைக்க போகிறோம். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் மெனு. அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4 நாள் கிட்ட உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அது ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஃபீவர்லாம் வந்திருக்கு, ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு ஒரு மோசமான ஒரு ஃபீவர் வந்ததே கிடையாது. ரொம்ப படுத்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீவர் இல்லைன்னா ஒரு நாள் காய்ச்சல் வந்துச்சுன்னா டேப்லெட் எதுனா போட்டோம்னா அடுத்த செகண்ட் சரியாயிரும், அப்படியே அடுத்த நாள் வேலையை பார்க்க போயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்த காய்ச்சல் வந்து என்னால் தாங்கவே முடியல. நானே ஆஸ்பத்திரிக்கே போக வேணான்னு சொல்லுவேன், ஆனால் நானே ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொல்கிற அளவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. குளிர் காய்ச்சல், சளி, நெஞ்சு சளி, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்து இப்போ உடம்பு வந்து சரியாயிருச்சு. எல்லாருமே கமெண்ட்டில் விசாரிச்சிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ பாசமாக இருக்கீங்க என் மேலே, அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நன்றி சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சா அதை நன்றியை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே, என்னை விசாரித்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. அதே போல் மாமா செஞ்சு கொடுத்த ரசமும் எல்லாருக்கும் ரொம்ப பாராட்டி, மாமாவையுமே நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு மாமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவருமே சொல்ல சொன்னார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் கமெண்ட் எல்லாம் பார்க்குறப்போ. அதனாலேயே எனக்கு சீக்கிரமாக உடம்பு குணமாயிருச்சுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப உற்சாகமாக இருந்தது உங்கள் கமெண்ட்லாம் பார்க்குறப்போ, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ வந்து நம்ம குழம்பு செய்யலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம், இந்த மாதிரி காரக்குழம்புக்கெல்லாம் வெந்தயம் போட்டு தாளித்தோம்னா நல்ல மணமாகவும் இருக்கும், அதே சமயம் ருசியாகவும் இருக்கும். அதனால தான் வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை. வெந்தயம் பொரிஞ்சதுமே அந்த கருவேப்பிலை போடுறப்ப மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், வீடே மணக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கு, அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா காரக்குழம்புக்கெல்லாம் வெங்காயம் பொன்னிறமாக தான் வதக்குவோம், பார்த்திங்களா? அந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் சேனக்கிழங்கு 200 கிராம், மூணு தக்காளி, உப்பு போட்டுடலாம். தக்காளியும் இந்த சேனக்கிழங்கும் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சேனக்கிழங்கு இந்த மாதிரி முன்னாடியே போட்டு வதக்கிக்கிட்டிங்கன்னா அந்த காய் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி இந்த கிழங்கெல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம். பாருங்கள், சேனக்கிழங்கு தக்காளி உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். நல்லா தக்காளி வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா? இப்படி வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த சேனக்கிழங்குல அரிப்பும் இருக்காது, அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், அதிக மசாலாவே இல்லை, கம்மியான மசாலா தான். இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 3. அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இப்போ வதக்கிடலாம். இந்த மசால் பொடியும் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த மாதிரி மசால் போட்டு வதக்கினதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அடுத்து தண்ணி, ரொம்ப வேணால் தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டி பக்குவமாக இருந்தால் தான் நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். அவ்வளோதான், மசாலா சேர்த்து புளி தண்ணியெல்லாம் சேர்த்து உப்பு போட்டாச்சு. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். குழம்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சாச்சு. பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா வெந்ததுமே இந்த கிழங்கும் நல்லா வெந்திருக்கும், அதே சமயம் அந்த குழம்பும் நல்ல பக்குவத்துக்கு வந்திருக்கும். பாருங்கள், முன்னாடி நம்ம ஊற்றுனதுக்கு இப்போ எப்படி ஒரு அந்த கிரேவியோட கொஞ்சம் குழம்பு தன்மைக்கு வந்திருக்கு பார்த்திங்களா? அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம குழம்புல தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்ற தேவையில்லை. இவ்வளோ தான், இதோட நம்ம குழம்பை இறக்கிக்கலாம். சேனக்கிழங்கு வந்து நம்ம வதக்கிறப்பவே நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா? புளியெல்லாம் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கோம், அதுலேயும் நல்லா வெந்திருக்கும். சிலருக்கு வந்து சேனக்கிழங்கு வந்து அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா கிழங்கு வந்து சாப்பிட்றப்போ அரிப்பு எடுக்காது, நம்ம நாக்கில் வந்து அரிக்காது. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம சாப்பாடு வச்சிடலாம். எப்பயுமே நம்ம 1.5 படி அரிசி சேர்ப்போம், அதுக்கு இந்த ஜக்கில் 1 ஜக்கு தண்ணி, தேவையான உப்பு,
அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடு வச்சு விட்டாச்சு. சாப்பாடு வந்து விசில் வந்து ஸ்டீமெல்லாம் இறங்குறதுக்கு டைம் சரியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பீன்ஸ் வந்து பொரியல் பண்ண போகிறோம். அந்த பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்து ஒரு வெங்காயம் அது சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதங்கட்டும். ரொம்ப பொன்னிறமெல்லாம் வர தேவையில்லை. லைட்டாக அந்த வெங்காயத்தோட பச்சை மாறினாலே போதும். அந்தளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதில் பீன்ஸு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்து தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இதை கலந்துடலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா பீன்ஸ் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா, அதனால் 1/2 கிளாஸ் போதும். அவ்வளோதான். காய் வந்து நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்கிறப்போ முழுசாக வரக்கூடாது இல்லையா, அதனால் சும்மா லைட்டாக ஒரு அடி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சோம்பை 1-2 அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு வேக வச்சுருக்க கடலைப்பருப்பு பார்த்திங்களா, அது நல்ல தண்ணி வடிச்சிருக்கேன். தண்ணி சுத்தமாக இல்லை, அதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரகொரப்பாக நல்லா உதிரியாக இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரியலும் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்துருச்சு. லைட்டாக தான் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக தண்ணி இருக்கிறப்பவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கடலைப்பருப்பு சோம்பு, அதையே இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த கடலைப்பருப்புக்கு உப்பு பத்தாது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு பீன்ஸ் பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி காரக்குழம்புலாம் செஞ்சோம்னா இந்த மாதிரி பொரியல் வந்து எப்பயுமே பொரியல் பண்ணுவோம். ஒவ்வொரு பொரியலும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நாளைக்கு வேறு மாதிரி பொரியல் பண்ணால் தான் வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. அதுக்காக நான் இந்த மாதிரி புளி குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி பொரியல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கடலைப்பருப்பை வேக வச்சு அதை பொடி பண்ணி இந்த மாதிரி இதில் தேங்காய்க்கு பதில் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி ஒரே மாதிரி பொரியல் சாப்பிடாமல் இந்த மாதிரியும் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், இறக்கிடலாம். இப்போ பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி காரக்குழம்புலாம் பண்ணோம்னா இந்த மாதிரி பொரியல் நீங்கள் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பு போட்டு பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நம்ம பார்த்திங்கன்னா நார்மலாக வெறும் காய் மட்டும் போட்டு பொரியல் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து போட்டு நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி காரக்குழம்புங்கள் செய்கிறீங்க இல்லை ரசம் மட்டும் செய்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3மே நம்ம ரெடி பண்ணிட்டோம். சாதமும் ரெடி ஆகி ஸ்டீம் இறங்கிருச்சு, பொரியல் ரெடி, அதே போல் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். சேனக்கிழங்கு புளிக்குழம்பு, பீன்ஸ் பருப்பு பொரியல், சாதம், அருமையான ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.